Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் அதிரடி மாற்றம். புதிய ஆணையராக அபின் தினேஷ் மோடக்கை நியமித்தது தேர்தல் ஆணையம். சென்னை மாநகரின் 111வது காவல் ஆணையராக சனிக்கிழமை பொறுப்பேற்கிறார் அபின் தினேஷ் மோடக். பொருளாதார குற்றப்பிரிவு, சிபிஐ, என்ஐஏ அமைப்புகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர், லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி என தொடரும் அதிகாரிகள் மாற்றம். தாவேக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் புகார் கூறி வந்த நிலையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்துவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக அரசு வழங்கும் ஊக்கத்தொகையை பரிசீலிக்க நிதி அமைச்சகம் கடிதம் அனுப்பியதாகவும் பேச்சு. நெல்லுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யணுமா? இந்த கொடுமை பாருங்க. மொத்தத்தில் நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என அறிவுறுத்தி ஒன்றிய அரசு நமக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நிதி அமைச்சகம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கு. விவசாயிகளுக்கு துரோகம் செய்தவர் பழனிசாமி என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். நெல்லுக்கான ஊக்கத்தொகை விவகாரத்தில் தனது ஓனர் பாஜகவை கண்டிக்க தயாரா எனவும் சவால். பழனிசாமியுடைய ஓனரா இருக்கிறாங்க பாருங்க ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையால நெல் உற்பத்தி நிறைய பெருகி வருதாம். அப்படி பெருகிற காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுதாம். அதனால தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யணுமா? வணிக சிலிண்டர் விலையை உயர்த்தி வியாபாரிகளின் தலையில் இடையே இறக்கியவர் பிரதமர் மோடி. சிலிண்டர் விலை உயர்வால் வணிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. அவதூறு பேச்சுக்களை முறியடித்து இரண்டாவது முறையாக திமுக ஆட்சியமைக்கும் என திமுக தலைவர் ஸ்டாலின் சூளுரை. யோகத்தை அல்ல, உழைப்பை மட்டுமே தாம் நம்புவதாகவும் பேச்சு. சட்டமன்ற தேர்தலில் தில்லுமுல்லு செய்யவே அதிகாரிகள் மாற்றப்பட்டிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அமைதியான தேர்தல் நடக்கும் தமிழகத்தில் அதிகாரிகள் மாற்றம் ஏன் எனவும் கேள்வி. தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளை இப்ப மாத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு பயம் ஏன் அவங்களுக்கு? வாக்களிக்க போற மக்களை திராவிட மாடல் 2.0 வேணும்னு எப்போ டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன் இதை தேர்தல் ஆணையம் பாஜக உணராம இருக்கிறாங்க? இரண்டாம் கட்ட பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைப்போம் என உறுதி. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்து வாக்கு சேகரித்த பின் முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக கூட்டணி குழப்பத்தில் இருப்பதாக காஞ்சிபுரம் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் நம்பர் 1 எனவும் பேச்சு. விடுதலை சிறுத்தையின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அவர் காங்கிரஸ் கட்சிக்கிறார். இப்படியெல்லாம் குழப்பம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில நிலவிக் கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இந்த தேர்தல். அதிமுகவிற்கு துரோகம் இழைத்தது ஓ பன்னீர்செல்வம் எட்டப்பனாக மாறிவிட்டார். எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு கூட்டு சதி செய்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
தமிழகத்தை ஆளத் தெரியாதவர்கள் ஆட்சி செய்ததால் தான் கடன் சுமை அதிகரித்ததாக திமுக மீது பழனிசாமி விமர்சனம். அதிகாரிகள் சொல்வதை மட்டும்தான் முதல்வர் ஸ்டாலின் கேட்பதாகவும் சாடல். ஆளத் தெரியாத ஆண்டா கடன் தான் ஆகும், ஆளத் தெரியாத நாட்டானா கடன் தான் வரும். ஆளத் தெரிகின்றவர் ஆண்டா தேவையான திட்டம் கிடைக்கும். பழனிசாமியை விமர்சிக்கிறேன் என்பதால் தன்னை தரம் தாழ்ந்து விமர்சித்திருக்கிறார் என கனிமொழி எம்பி பேச்சு. கலைஞரின் மகள் நான், அவதூறுக்கு அஞ்சமாட்டேன் எனவும் பதிலடி. மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின், தமிழிசைக்கு ஆளுநர் பதவிதான் சரியாக இருக்கும் எனவும் பேச்சு. திமுக ஆட்சியில் தமிழகத்தின் அனைத்து அரசு துறைகளிலும் ஊழல் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியை மாற்றுவது என மக்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் பேச்சு. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக அரசு செய்த தவறை சரி செய்ய 10 ஆண்டுகள் ஆகும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பரப்புரையில் அண்ணாமலை பேச்சு. எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்ய தடை விதிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. விதிமுறைகளை மீறி அவதூறு கருத்துக்களை பேசி வருவதால் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். காரைக்குடியில் திடீரென சைக்கிள் ஓட்டி வாக்கு சேகரித்த விஜய். கூட்டத்தில் சிக்கி விஜய் தடுமாறியதால் சலசலப்பு. காரைக்குடியில் உரையாற்றாமல் சாலை மார்க்கமாக திருச்சி புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்ததால் பரப்புரை செய்யவில்லை. காரைக்குடியில் விஜய் பேசாமல் சென்றதால் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றம். பேச முடியாத வருத்தம் விஜய்க்கும் இருக்கும் என கூறி தொண்டர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்திய தாவேக நிர்வாகிகள். அனைவருக்கும் வணக்கம். நேரம் அதிகமான காரணத்தால் தளபதி அவர்கள் பேச இயலவில்லை. எனவே அனைவரும் நமக்கு 2:30 மணிக்கு தான் டைம் கொடுத்துருந்தாங்க, 2:30 மணி தாண்டிடுச்சு. அதனால தளபதி அவர்கள் பேச முடியல, வருத்தப்பட்டுக்கிறாங்க. திருச்சி விமான நிலையத்தில் விஜயின் தனி விமானத்தில் சோதனை நடத்திய பறக்கும் படை அதிகாரிகள். முன்னதாக விஜயின் பரப்புரை வாகனத்திலும் சோதனை. திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களுடன் மோதலில் ஈடுபட்ட விஜயின் பவுன்சர்கள். தடுக்க வந்த காவல்துறையினரையும் பவுன்சர்கள் கீழே தள்ளியதால் பரபரப்பு. ஒரு பிரச்சனை நடந்தவுடன் ஒருவர் 72 நாட்கள் காணாமல் போய்விட்டார். விஜய் பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக விமர்சித்த அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி. நல்லா சிந்திங்க. ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். ஒரு பிரச்சனைக்கு நான் கட்சியில் சேர்ந்து 7 முறை சிறை சென்றேன். போராட்டத்துக்கு போய் 7 முறை சிறை சென்றேன். சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டை அபகரிக்க முயற்சிக்கிறது பாஜக. அம்பாசமுத்திரம் பரப்புரையில் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு.
தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ஹசீனா சையத் நீக்கம். செல்வபிறந்தகை கிரிஷ் ஓடங்கர் தலையிட்டால் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நடவடிக்கை. ரிஷிவந்தியம் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி. கள்ளக்குறிச்சியில் நடந்தது கள்ளச்சாராய சாவு அல்ல, படுகொலை எனவும் விமர்சனம். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். அன்புமணியின் பாமக வேட்பாளர்களுக்கே மாம்பழம் சின்னம் என்பது உறுதியானது. தமிழகத்தில் 8 இடங்களில் சதமடித்த வெயில். கரூர், பரமத்தி, வேலூர், ஈரோடு, மதுரை, கோவை உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உள்தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மதுரை மாநகராட்சியில் குடிநீர் வரி மற்றும் இதர நீர் பயன்பாட்டு கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. 900 ரூபாயிலிருந்து 6480 உயர்த்தப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. மதுரையில் குடிநீர் வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் சித்ரா விளக்கம். இணையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்றும் தகவல். மேற்கு வங்கத்தில் சாலை வலம் சென்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள காட்டல் வெள்ளத்தடுப்பு திட்டம் பாஜக ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதி. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என அமித்ஷா வாக்குறுதி. 6 மாதத்தில் பொது சிவில் சட்டம், 45 நாளில் 7வது ஊதியக்குழு பரிந்துரை அமல் எனவும் தேர்தல் அறிக்கை. பாம்பை கூட நம்பலாம், ஆனால் பாஜகவை நம்பக்கூடாது என மம்தா பானர்ஜி விமர்சனம். அசாம் தேர்தலில் வாக்குகள் பெற உத்தரப்பிரதேசத்திலிருந்து 50,000 பேரை பாஜக அழைத்து வந்ததாகவும் குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட பெயர்கள் விரைவில் சேர்க்கப்படும். நீக்கப்பட்ட பெயர்களில் 63 விழுக்காட்டினர் இந்துக்கள் என அபிஷேக் பானர்ஜி கருத்து. மத்திய பிரதேசத்தில் வித்தியாசமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். நிலம் கையகப்படுத்தப்பட்டதற்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி திரளான மக்கள் திரண்டு முழக்கம். ஊழல் புகாரில் சிக்கிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா ராஜினாமா. பதவி நீக்க தீர்மானம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பதவி விலகல் கடிதம் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைப்பு. உத்தரப்பிரதேசத்தின் மதுரா அருகே யமுனை ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்து. 10 பேர் உயிரிழந்த நிலையில் 22 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல். மேற்காசியாவில் போர் நிறுத்தம் நீடிக்குமா? பாகிஸ்தான் தலைநகரில் ஈரான், அமெரிக்க குழுவினர் பேச்சுவார்த்தை. மேற்காசிய போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான், அமெரிக்கா குழு வருகை.
இஸ்லாமாபாத் நகரில் வரலாறு காணாத உச்சக்கட்ட பாதுகாப்பு. லெபனான் மீது மீண்டும் தீவிர தாக்குதலை தொடரும் இஸ்ரேல் படைகள். உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த லெபனான் மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. ஜெருசலேமில் புனித வெள்ளி பிரார்த்தனையில் ஈடுபட்ட ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் நினைவாக சிலுவைகளை ஏந்தி பாடல்களை பாடியவாறு ஊர்வலம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.